ஹாய்களோ மக்களே! நான் உங்கள் நெப்பன் தமிழா. நான் இப்போ கதைக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த கேட்குறேன். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா? இல்லாட்டி உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்ற விஷயத்த மறுக்கா சொல்லுங்க கமெண்ட்ல. அதாவது வந்துட்டு என்னென்னா, போன வாரம் ஃபுல்லா எங்களோட சபரிய வந்துட்டு நான் சபரியோட ப்ரெசன்ஸையே வந்துட்டு காணல. அவன் அவ்வளோத்துக்கு சைலண்ட், பயங்கர சைலண்ட்டா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபரிய வந்துட்டு இதில வந்துட்டு இந்த போன வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தா பெருசா எதுலயுமே வந்துட்டு ஐ மீன் டாஸ்க்ல கூட ஒரு பிரச்சனையும் சரி, அந்த இடத்துல சபரி இருந்தாரா என்ற அளவுக்கு தான் ஒரு அ வீடியோ வந்துட்டு அவங்க கட் பண்ணி போட்டிருந்தாங்க நைட்டு எபிசோட்ல. எனக்கே பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா சபரி என்ற ஒரு ஆளே இல்லையே! சில நேரங்கள்ல ஆள் எவிக்ட் ஆகி போயிட்டாரான்ற அளவுக்கு எனக்கே ஒரு மைண்ட்ல தோணிக்கொண்டே இருந்துச்சு. அ அவ்வளோத்துக்கு அவர்ட்ட ப்ரெசன்ஸே இல்லாத அளவுக்கு இருந்தார் சபரி. ஏன்டா அவ்வளோத்துக்கு சைன் பண்ணி கொண்டு வந்த ஆள் தானே. ஐ மீன் ஏதாவது பிரச்சனைன்னா தலையிடும், இல்ல கத்தி சண்டை பிடிக்கும் அந்த அளவுக்கு செய்யும். இப்போ அது ஒன்றுமே இல்லாம ஃபுல் சைலண்ட்டா இருக்கக்க எனக்கே ஆச்சரியம் வந்துட்டு, சபரி இருக்கிறாரு. இல்ல சபரி போன வாரம் எவிக்ஷன்ல போனதா? எனக்கு தெரியலையே! ஞாபகம் இல்லையே என்ற அளவுக்கு வந்துட்டு ஸோ இந்த முறை நடந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் அதாவது வந்து வெளியிலேருந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணி அவங்க வந்துட்டு கேட்ட அட்வைஸ் அடுத்தது பிக் பாஸில் விஜய் சேதுபதி சொன்ன விஷயங்கள் அடுத்தது யாரெல்லாம் இந்த 50 நாள் சர்வே பண்ண சொல்லிவிட்டு சாட்டர்டே வந்து சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இதாக பார்க்க வந்துட்டு விஜய் சபரி வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் இந்த முறை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பண்ணணும் வந்துட்டு ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த கண்டென்ட் வந்து என்னென்னா பிக் பாஸ் வ்ளாக் அதாவது இந்த 50 நாள் வந்து நீங்கள் சர்வே பண்ணீங்க அதே இந்த பிக் பாஸ் வெளில அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத இவர் வந்துட்டு ஒரு விஜே மாதிரி போயிட்டு எல்லார்டையும் போயிட்டு கேள்வி கேட்டு அவங்களோட இன்டர்வியூ பண்ணுற மாதிரி தான் இந்த கண்டென்ட்டை செஞ்சுக்கிறார். ஸோ தட் அது கொஞ்சம் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கன்றது தான் இந்த முறை அவர் இன்றைக்கி வந்து க்ரியேட்டிவாக பண்ண ஒரு விஷயம். அதுக்கு வந்துட்டு ஒரு வெள்ளரிக்காய்க்குமே இல்லை டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் நிற்கிறேன் அதை வந்து டெஸ்ட் எடுத்து கொலையை வச்சுக்கொண்டு அதை மைக் மாதிரி செட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு டைம் கமெண்ட்ரி கேட்டுக்கொண்டு போகிற ஒரு ஃபன்னான இதாக இருந்துச்சு. சபரியோட ப்ரெசன்ஸ் இப்போ தான் எனக்கே பார்க்க தெரியுது நல்லா இருக்குது. இப்படி இருக்க சபரி தான் எனக்கு பிடிச்சிருக்குது. போன வாரம் அவரை நீங்கள் கண்டனீங்க இருந்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சபரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.